வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் பிரபு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் கோவிலையும், இந்த கோவிலில் உள்ள சந்திரமௌலீஸ்வரர் கோவில். இந்த கோவில் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இது 263வது ஸ்தலம். இந்த கோவில் தொண்டை நாட்டு வரிசையில் வருகிறது. இப்போது இந்த கோவிலோட வரலாறையும் இந்த கோவிலோட சிறப்பையும் முழுசாக இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தேவாரம் பதிகம் பாடியவர்கள் திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர். இந்த கோவில் பாடல் பெற்ற ஒரு சிவஸ்தலமாக இருந்தாலும் திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் கோவில் என்று சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த அளவுக்கு அந்த அம்மன் ஃபேமஸ் ஆகியிருக்காங்க. நம்ம கோவிலுக்கு வெளியே இருந்து உள்ளே வந்தால் இந்த கோவிலில் என்னெல்லாம் சந்நிதி இருக்குது, இந்த கோவில் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். முதல்ல இந்த கோவிலுக்குள்ளே வரும்போது 7 நிலை ராஜகோபுரம் உள்ளது. பிறகு 3 பிரகாரங்களோட இந்த கோவில் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே போனாக்கா வடக்க பார்த்து அமைந்திருக்காங்க அருள்மிகு வக்கரகாளி அம்மன் சன்னதி. நான் முதல்ல சொன்னேன் இது ஒரு சிவன் கோவில். அப்போது சிவன் கோவில்னால் முதல்ல கோபுரம் இருக்கும், கோபுரம் தாண்டி நந்தி இருக்கும், நந்திக்கு அப்புறம் நம்ம சிவபெருமானை வழிபடுவோம். ஆனால் இங்கே கோபுரத்துக்கு அப்புறம் வக்கரகாளி அம்மன் சன்னதி இருக்குது. ராகு கேதுவுக்கு அதி தேவதை காளி, அதனால் இது ஒரு பரிகார ஸ்தலம். வக்கரகாளி அம்மன் சன்னதி போகும் வழியில் இந்த இடத்துல வக்ராசூரன் வழிபட்ட சிவலிங்கம் இருக்குது. அந்த சிவனோட பெயர் கண்டலிங்கம். வக்ராசூரன் தொண்டையிலே வச்சு வழிபட்டதால் அதுக்கு கண்டலிங்கம் என்று பெயர். ஆனால் இப்போ இது வக்கரலிங்கம் என்று பெயரை சூட்டியிருக்காங்க. இந்த சிவபெருமான் மேற்கு பார்த்து அருள் பாலிக்கிறார். 100 கால் மண்டபமான சூரிய மண்டபத்துக்கு எதிரே வக்கராசூரன் வழிபட்ட மண்ணில் பாதி புதைந்த நந்தி சிவலிங்கத்தை பார்த்து அமர்ந்துள்ளது. இந்த வக்கராசூரன் யார், அவரோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தலாம் வாங்க. வக்கராசூரன் நீண்ட நாள் தவம் செஞ்சு சிவபெருமானிடம் இருந்து என்னை யாரும் அழிக்கக்கூடாது என்று ஒரு வரத்தை வாங்குறாரு. தன்னோட தவத்தால் கடிச்ச வலிமையால் தேவர்களையும் முனிவர்களையும் மிகுந்த கொடுமைப்படுத்துகிறார் வக்கராசூரன். உடனே தேவர்கள் எல்லாம் போயிட்டு சிவபெருமானிடம் முறையிடுறாங்க. சிவபெருமான், நானே வரத்தை கொடுத்து நானே அவனை அழிக்க முடியாது, நீங்கள் பெருமாளிடம் செல்லுங்கள் என்று கூறுகிறார். அந்த அரக்கனை அழிக்கும் பொறுப்பை விஷ்ணு பகவானிடம் கொடுக்கிறார் சிவபெருமான். விஷ்ணு பகவான் தன்னோட ஸ்ரீ சக்கரத்தை ஏவி அந்த அரக்கனை அழிக்கிறார். வக்கராசுர அழிவுக்கு பின் அவளோட தங்கையான துருமுகை மீண்டும் கொடுமைகளை செய்து வருகிறார். அவரை அழிக்க அந்த துருமுகியை வதம் பண்ணுறதுக்கு சிவபெருமான் பார்வதி தேவியை அனுப்புகிறாங்க. அந்த துருமுகி நிறமாத கர்ப்பிணியாக இருக்காங்க. உடனே அம்மன் ஒரு முடிவு பண்ணுறாங்க. காளி அவதாரம் எடுத்து தன் அண்ணன் பெருமாள் எப்படி வக்கராசூரனை சுதர்சன் சக்கரத்தை வைத்து அழித்தாரோ அதே போல் அம்மனும் தன் கையில் இருக்கிற சுதர்சன சக்கரத்தை வைத்து அந்த அரக்கியின் வயித்தை கிழித்து அது உள்ளே இருக்கும் சிசுவை, ஒன்றும் அறியாத அந்த சிசுவை எடுத்து அந்த குழந்தைக்கு மோட்சம் தரும் வகையில் தன்னோட வலது காதில் குண்டலமாக மாட்டிக்கிறாங்க காளி அம்மன். பிறகு அந்த அரக்கியை வதம் செய்கிறாங்க. இப்போ கூட நீங்கள் அந்த கோவிலில் அந்த அம்மனை உத்து கவனிச்சிங்கன்னா அந்த வலது காதில் குண்டலம் மாரி ஒரு குழந்தை இருக்கிறத நல்லா பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னும் அம்மன் வதம் செய்கிற அந்த கோலத்தில் தான் இருக்காங்க. அவங்கள சாந்திப்படுத்துகிற வகையில் ஆதிசங்கரர் அவர்கள் அம்மனோட உக்கிரத்தை கோபத்தை குறைக்க ஸ்ரீ சக்கரத்தை அம்மனோட இடது காலில் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. இந்த கோவிலில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் தீபம் ஏற்றுறாங்க. இதை காண பல்வேறு ஊர்களிலிருந்து பக்தர்கள் வராங்க. இந்த தீபம் ஏற்றுற டைம் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் பகல் 12 மணிக்கும் பௌர்ணமியில் இரவு 12 மணிக்கும் தீபம் ஏற்றுறாங்க. இதை காணத்தான் அலையென பக்தர்கள் வராங்க. இந்த தீபம் எங்கே ஏற்றப்படுதுன்னா ராஜகோபுரத்துக்கு பின்புறமும்
வக்கரகாளி அம்மன் கோவிலுக்கு பின்புறத்தில் கோவிலுக்கு மேலே தீப கம்பத்தில் ஏற்றப்படுகிறது. திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் வரலாறையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்க இருக்கிற சிவபெருமனை பற்றி பார்த்தலாம். இவர் 274 பாடல் பெற்ற ஸ்தலங்களில் 263வது பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த அம்மனுக்கு முன்பே வந்து குடியிருந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இவர்களுக்கு இங்கு கோவில் இருந்தது. சிவபெருமானின் பெயர் சந்திரமௌலீஸ்வரர். நம்ம சிவபெருமானை பார்க்க போகும்போது என்னெல்லாம் சன்னதி இருக்கு, நம்ம என்னெல்லாம் கடந்து போறோம் அப்படின்றத ஃபுல் விவரத்தை நான் இப்போ சொல்கிறேன். கருவறை மண்டபத்துக்கு வெளியே இடதுபுறத்தில் வடிவாம்பிகை சன்னதி அமைந்துள்ளது. அம்பாள் சன்னதியில் அம்மன் தெற்கு நோக்கி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இங்கிருக்கும் சிவபெருமான் சந்திரமௌலீஸ்வரர் 3 முகங்களை கொண்ட சிவலிங்கமாக எங்குமே காண முடியாத ஒரு அற்புத தரிசனத்தில் காட்சி தருகிறார் சந்திரமௌலீஸ்வரர் சிவபெருமான். இது வேற எந்த சிவஸ்தலங்களிலும் காண முடியாத ஒரு சிறப்பு அம்சமாகும். நான் இந்த கோவிலில் பார்த்த இன்னொரு சிறப்பு அம்சத்தை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வரேன். திருவாக்கரை சிவன் கோவிலில் சந்திரமௌலீஸ்வரர் அத்த மண்டபத்தில் உள்ள வலது புறத்தில் உள்ள நடராஜர் கால் மாத்தி நடனம் ஆடும் காட்சியில் உள்ளார். வழக்கமாக எல்லாம் சிவன் கோயில்களிலும் நடராஜர் வலது கால் பூமியிலும் இடது கால் அந்தரத்தில் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் இடது கால் பூமியிலும் வலது கால் அந்தரத்திலும் இருப்பது வக்கர தாண்டவம் என்று சொல்லப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் போனீங்கன்னா கவனித்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலில் நந்தி, பலிபீடம், கொடிமரம் எல்லாமே மூலவருக்கு நேராக இல்லாமல் இருப்பது இந்த கோவிலோட ஒரு தனி சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஃப்ரெண்ட்ஸ். கருவறை மண்டப நுழைவாயிலில் இடது புறத்தில் 16 பட்டைகள் கொண்ட பட்டை லிங்கமும் வலது பக்கம் வீரபத்திரம் காட்சி தராங்க. இந்த கோவிலில் குண்டலினி அப்படின்ற மாமுனியோட ஒரு ஜீவ சமாதி இருக்குங்க. அவர் யாருன்னா வக்ராசுரன் துருமுகி அவங்களோட தாத்தா அப்படின்னு சொல்லப்படுதுங்க. வக்ராசுரன் பெருமாள் அழிச்சார். ஆனால் வரதராஜ பெருமாள் அவதாரம் எடுத்து சுதர்சன சக்கரத்தை ஏவி அழிச்சாருங்க. அதே போல இத்தலத்தில் தாயார் இல்லாமல் மேற்கு நோக்கி அருள் புரியும் வரதராஜ பெருமாள் தன்னோட சுதர்சன சக்கரத்தை இயக்கும் வகையில், அதாவது தயாராக அரக்கனை அழிக்கும் விதத்தில் காட்சி அளிக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ். வரதராஜ பெருமாளும் திருவாக்கரை வக்கரகாளி அம்மனும் இந்த சிவன் கோயிலில் எப்படி வந்து குடியேறினாங்க அப்படின்ற வரலாறு நம்ம பார்த்தோம். இந்த சிவன் கோவில் 2000 வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது. யாரால் கட்டப்பட்டது? ஆதிச்சோழன் மன்னரால் கட்டப்பட்டது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலோட தல விருட்சம் வில்வ மரம். இந்த கோவிலில் வில்வ மரமும் வன்னி மரமும் உள்ளது ஃப்ரெண்ட்ஸ். வரதராஜ சன்னதிக்கு பின்னாடி உள்ளது. இந்த கோவிலில் இருக்கும் வில்வ மரத்தில் தொட்டில் வாங்கி கட்டினால் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று ஒரு நம்பிக்கை. வன்னி மரத்தில் திருமணம் ஆகாதவர்கள் தாலி கயிறு வாங்கி கட்டினால் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் என்று ஒரு ஐதீகம் ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமான விஷயம், எல்லா சிவன் கோயில்களையும் நவகிரகம் இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் கொஞ்சம் வித்தியாசமாக சனீஸ்வர பகவான் இருப்பதை கவனித்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை நான் உங்களுக்கு எப்படி இருக்காருன்னு நான் சொல்கிறேன். பொதுவாகவே சனீஸ்வர பகவானோட வாகனம் காகம் வலது பக்கம் தலை பார்த்து காட்சி அளிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல இடது பக்கம் பார்த்து காட்சி அளிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதற்கு சனி பகவான் வக்கர நிலையில் உள்ளார் என்று கூறுகின்றார்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சனி பகவானோட பெயர் வக்கர சனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சிறப்பு வாய்ந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தலாமா? விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் இருந்து 17 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருவாக்கரை சந்திரமௌலீஸ்வரர் கோவிலும் இந்த திருவாக்கரை வக்கரகாளி அம்மன் கோவிலும் அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு நீங்கள் பஸ்ஸில் வரீங்கன்னா திண்டிவனத்துக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து உடனுக்குடனே பஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலுக்கு வரத்துக்கு கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை இந்த கோவில் திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலில் வர எல்லா வீடியோவும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தாங்க.
பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஹாலில் போட்டு வச்சிங்க. நம்ம சேனலில் விதவிதமான கண்டென்ட் வர காத்து கொண்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.